Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நுங்கம்பாக்கம் மேற்கு மாட வீதியில் அமைந்திருக்கும் சிவன் கோவில் குளமானது மழை நீரால் நிரம்பியுள்ள நிலையில் குளத்தில் உள்ள தண்ணீர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாபுமேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குளத்திலானது 2 தினங்களாக சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்மட்டமானது அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த குளம் முழுவதும் நிரம்பி சாலை ஓரங்களிலும் அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலும் இந்த மழைநீரானது வடிய துவங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக இப்பகுதியில் பார்வையிட்டு இங்கிருந்து இந்த நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த குளமானது நிரம்பி தற்பொழுது சாலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரால் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் கடைக்குள்ளாக இந்த தண்ணீரானது உள்ளே செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சாலை முழுவதும் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை அகற்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பகுதி மக்கள் கோரிக்கையானது வைக்கின்றனர். ஏனென்றால் இன்னும் மழையானது துவங்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு நுங்கம்பாக்கம் சிவன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குளத்திலிருந்து நிரம்பி வழியும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தண்ணி குளத்துக்கு மேலே இருக்குது வீடு. ஊருச்சுனாக்கா உள்ள வாங்குறதுக்கும் வழி இருக்குது, உள் வாங்குறதுக்கு வழி இருக்குது. பாதிப்பு ஏற்படுறதுக்கு வழி கண்டிப்பாக உண்டு. யாரும் அந்த மாதிரி முகாம் எதுவும் கொண்டு போகலாமா? இது வரைக்கும் எதுவும் கொண்டு போகல. இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த தண்ணி வரதால வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், ஊற்று வந்து வீட்டுக்குள்ளே வரும். ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் கூட ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்க இந்த ஊற்று இந்த குளத்து தண்ணி ஊற்று உள்ளே வரும். இரவு பெஞ்ச மழையின் காரணமாக சிவன் கோயிலுடைய குளம் நிரம்பி வழியுது. இதனால் என்ன ஆகுதுன்னா போக்குவரத்து இடையூறாக இருக்குது. நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது. இதை வந்து நகராட்சி நிர்வாகமும் மண்டல வாரிய அலுவலகமும் இந்த ஏரியாவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தண்ணியினுடைய இது மட்டம் மேலே ஏற என்ன ஆகுதுன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. அதனால் பைக்கில் போகிறவங்க வரவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க. அதனால் இதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனமாக அதை பரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.